அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலுக்கு நோம்பு கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா அண்ணியெல்லாம் வர சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வீட்டில் நோம்பு கஞ்சி அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவேன். இன்றைக்கி 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு. தாளிப்புக்கு ஆஸ் நமக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டைத்துண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நோம்பு வச்சு பாடி நல்லா ஹீட்டாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், புதினா, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு, கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதுவுமே நல்லா வணக்கி விட்டுட்டு, அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியாக வணக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நிறைய மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தேங்காவை துருவி சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறாங்க. எங்கள் ஊர் பள்ளிவாசல்லாம் நல்லா தேங்காய் துருவி சேர்த்துவாங்க. அந்த பள்ளிவாசல் கஞ்சி குடிக்கும்போது அந்த தேங்காய் ஒன்றும் பாதியாக வாயில் கிடைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வச்சு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய பள்ளிவாசல் கஞ்சி ரெடி ஆயாச்சு. இதுக்கு நல்லா சைட் டிஷ் வேணும் இல்லையா, அதுக்காக நல்லா முறுமுறுன்னு வாழைப்பூ வடை தான் சுட்டுட்டு இருந்தாங்க அம்மா. அம்மா பருப்பு வடை நல்லா சூப்பராக முறுமுறுன்னு சுடுவாங்க இன்றைக்கி. அதனால் அம்மாவே சுட சொல்லியாச்சு. நான் ஒரு பக்கம் மில்க் ஷேக்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேங்கோ மில்க் ஷேக்ஸ், டைகரோட எசன்ஸ் ஊற்றிட்டு சப்ஜா சீட்ஸ், கேஷ்யூ நட், ஒரு ஆப்பிள் துருவி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே, என் பையனுமே நோம்பு வச்சுருக்கா. ஸோ அவனுக்கு பிடிச்ச மேங்கோ ஜெல்லியுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் எங்கள் வீட்டு இஃப்தார் ரெசிபிஸ். உங்கள் வீட்டிலலாம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.